ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்று கேட்குறேன். முதல்ல உங்களுக்குலாம் முதுகெலும்புன்னு ஒன்று இருக்காடா? நம்ம இந்தியால மட்டும்தான் ஒரு ரேபிஸ்டுக்கு பெயில் கிடைக்குது, ஒரு மர்டரருக்கு பார்லிமெண்ட்ல சீட்டு கிடைக்குது. ஆனா ஒரு சயின்டிஸ்டுக்கு என்ன தெரியுமா கிடைக்குது? ஜெயில் கிடைக்குது. சோனம் வாங்சங் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நண்பன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த நண்பன் படத்துல பொசக்சி பசப்புகள் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரோட ரியல் லைஃப் ரெசம்பிளன்ஸ் தான் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லடாக்ல இருக்க பல நாளா நீண்டிட்டு இருந்த ஒரு தண்ணி பிரச்சனையை போக்குனவர். அது மட்டும் இல்லாம புது புது கண்டுபிடிப்புகளை கொடுத்து நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் நம்ம இந்தியாவுக்குமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பட் நம்ம இந்தியா அதுக்கு என்ன ரீப்ளை தெரியுமா கொடுத்துச்சு? அவர் வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்கு. அந்த ஒரு தேச துரோகி தான் இப்ப என்ன பண்றாருன்னா ஆல்மோஸ்ட் 20 நாளுக்கு மேல சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்காரு. அண்ட் ஜந்தர் மந்தர்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல இவர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சு அந்த மக்களுக்காக இவர் 20 நாளைக்கு மேல சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்காரு. ஆக்சுவலா இந்த ப்ரொடெஸ்ட் எதுக்கு நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்னு ஒன்று நடத்துறாங்க. அந்த நீட் எக்ஸாம்க்கு கஷ்டப்பட்டு பல பேர் டாக்டர் கனவோட படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுன்ற நம்பிக்கையில இருக்கும்போது அந்த பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற நியூஸ் வெளியே வருது. அந்த நியூஸை கேட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எழுதின இந்த எக்ஸாம் வந்து எல்லாமே வந்து செல்லாது, அதனால எல்லாருமே ரீ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த எக்ஸாமுக்காக எஃபர்ட்ஸை போட்டு அந்த எக்ஸாம் எழுதினவனுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும். நம்ம சாதாரண ஒரு சின்ன எக்ஸாம் எழுதினா கூட அதன் எழுதினது செல்லாது, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுது அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அண்ட் அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக போறவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இவ்வளவு மனக்கெட்டு கஷ்டப்பட்டு படிச்சு சீட்டு வாங்குறதுக்காக அவ்வளவு மனக்கெட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸாமை போயிட்டு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இது செல்லாது, நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து எழுதணும் அப்படின்னு சொன்னா எப்படா இருக்கும்? அண்ட் இது யாரை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டரை அவங்கள ரிசைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஒரு நார்மலா பெர்மிஷன்லாம் வாங்கி ப்ராப்பரா பண்ண ஒரு ப்ரொடெஸ்ட் இப்போ எந்த நிலைமைக்கு போயிருச்சுன்னா இந்தியா இஸ் a democratic country நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அந்த டெமோக்ரஸியை இப்போ இந்த வீடியோல பாருங்க எப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த சோனம் வாங்சங் மாதிரி பல பேர் வந்து பல விஷயத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடெஸ்டை என்ன ஏதுன்னு கவனிக்கிறதுக்கு கூட அந்த கவர்மெண்ட் முன் வரல. அதுக்கு மாறா என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற ப்ராப்பரா பண்ற ப்ரொடெஸ்டுக்கு அந்த மக்களை எல்லாரும் அடிச்சு துரத்தி அந்த இடத்த விட்டு போக வைக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்றத ஒரு காது கொடுத்து கேட்டு அதை ஏற்படுத்தி கொடுக்கறதா கவர்மெண்டோட வேலையை தவிர அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா அவங்க அடிச்சு போக வைக்கிறது அந்த கவர்மெண்டோட வேலை கிடையாது. ஃபைனலி ஒரு செலிபிரிட்டி முன் வந்திருக்காரு. அந்த செலிபிரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா சோனம் வாங்சங்க்கு என்னோட சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட வாய்ஸை ஃபர்ஸ்ட் ஆளா ரைஸ் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, நார்த் சைட்ல ஒரு செலிபிரிட்டிக்காவது முதுகெலும்பு இருக்குன்னு சொல்லி பெருமைப்பட்டு வேண்டியதுதான். அண்ட் மக்களோட கருத்துக்களையும் சோசியல் மீடியா மூலியமா பரப்பிட்டு இருக்காங்க. சரி, சோசியல் மீடியால பேசினா மட்டும் சரியாயிடுமா அப்படின்னு கேட்காதீங்க. இந்த சோசியல் மீடியாவால என்னென்ன மாறி இருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே வாய்ஸ் அவுட் கொடுங்க இந்த விஷயத்துக்கு. இந்த ப்ரொடெஸ்ட்ல கண்டிப்பா அவங்க ஜெயிச்சே ஆகணும். அந்த மக்களுக்காக இப்ப நம்மளால அங்க போய் நிக்க முடியாது, பட் ஆனா நம்மளோட குரல் அவங்களுக்காக கொடுக்க முடியும்.